ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் மட்டும்தான் பார்க்குறோம். நீங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, அதை ஒட்டி உங்களுடைய ராசி அமையும். உங்கள் எல்லோருக்குமே நீங்கள் என்ன ராசிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் எல்லாருக்குமே லக்னம் இருக்கான்னா தெரியுமான்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ லக்ன பலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் லக்ன பலன் பார்க்கணுன்னா, நம்ம உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் நம்ம பிறக்கக்கூடிய கிரக அமைப்பு, பிறக்கக்கூடிய இடத்த அடிப்படையில் தான் லக்னம் அமையும். இந்த லக்னத்தை ஒட்டி தான் நம் வாழ்நாள் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்கள் இருக்குது. அதனால தான் நம்ம லக்ன பலன் பார்க்குறோம். லக்னம் அப்படின்னாலே ஆன்மான்னு அர்த்தம். ஸோ இந்த ஆன்மாவுடைய இயக்கம் எப்படி இருக்குது, இதை தான் இந்த மாதத்தில் பார்க்குறோம். ஆக நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தும் சரி, கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் என்ன நன்மை, என்ன ப்ராப்ளம்? 2 அப்படின்னாலே உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். ஆக வருமானங்கள் இந்த மாதம் பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் இருக்குது. யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ, வருமானங்களும் உங்களுக்கு நல்லா இருக்குது. பட் 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது, இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் தேவையற்ற பேச்சை அவாய்ட் பண்ணுங்கள். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக நிறுத்தி நிதானமாக பேசுங்க. யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும், இல்லைன்னா பேச்சே உங்களுக்கு பிரச்சனைக்கு உரியதாக வரும். இதுவும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முயற்சி ஓரளவுக்கு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் இந்த மாதம் பண்ணிட்டு வாங்க, பெருசாக ஒன்றும் வேண்டாம். இந்த மாதம் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் அண்டர் எஜுகேஷன் பண்ணுறீங்க, ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ரெண்டுமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுடைய கனவான இடம் வாங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அல்லது இது இந்த ஏப்ரல் மாதங்கிறது பங்குனியும் சித்திரையும் கலந்த தமிழ் மாதங்கள் ஆகும். உங்களுக்கு தெரியும், இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. நிறைய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அமையும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம், விவசாயத்தில் மகசூல் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்தால் நல்ல விலை கிடைக்கும், சேல்ஸ் இருக்குது, லாபம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அது அத்தனையும் அம்மாட்டிருந்து கிடைக்கும். இதுவும் கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா நம்பர் விழுகுமான்னா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் ட்ரேடிங் பண்ணுறேன், இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள். நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடம் டிஜிட்டல் கரன்சி. ஸோ அதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லாபம் வருதுங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக கடன் வாங்குறது,
கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக கிரிப்டோ கரன்சியில் எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய வேலை பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். ஒரு பக்கம் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த வேலையில் இருந்தாலும் பதவியில் இருந்தாலும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் கூட செவ்வாய் உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருக்கிறது. ஏதாவது ஒரு ஜாப், உடல் உழைப்பு சார்ந்த வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு நல்லாவே இந்த மாதம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் ப்ரமோஷனை எதிர்பார்த்தால் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஒருவேளை இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன், போனஸ் எதிர்பார்க்குறேன், ஐஎஸ் எதிர்பார்க்குறேன். இந்த எதிர்பார்ப்புகள் அத்தனையும் குறிப்பாக மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்க உங்களுக்கு அது கையில் பணமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கடந்த காலத்தில் கடன் கிடைக்கல, நிறைய தடை இருந்த நிலைகள் மாறி இந்த மாதம் லோன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் லோன் வாங்கி எத்தனை விதமான ப்ராப்பர்ட்டி, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய நீங்கள் வழக்குகளிலிருந்து விடுபடுவதற்கு, வழக்குகளில் வெற்றியடைவதற்கு, எதிரிகளை ஜெயிப்பதற்கு அத்தனைக்குமே வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஆண் வேலையாட்களை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமைவார்கள். அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செலக்ட் ஆவீங்க. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ரிசல்ட் வந்தால் இந்த மாதம் பாஸ் பண்ணுவீங்க. இத்தனைக்கும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஸோ யாருக்கெல்லாம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ரெஸ்பிரேட்டரி அதாவது நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப கவனம். அதே அடிவயிற்றில் பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க அத்தனை பேரும் உடலில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் இது வரைக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கலைன்னா நான் முதலே சொன்னேன், காதல் விஷயம், திருமணமும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அதே சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு அதுவும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு கூடும். ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய மாதமாக இது இருக்குது. பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருந்தாலும், நீங்கள் 2-3 யூனிட் வச்சுருந்தாலும், 2-3 இடத்துல பிஸ்னஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி நல்லா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பணம் வர வேண்டியது இருந்தால் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தாலும் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக விநாயகருடைய தரிசனம், ஆராதனை ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கலாம் அங்கெல்லாம் நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும், நோயுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.